துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம் அற்பர்களும் பாவிகளும் தூசுகளும் ஒன்றுக்கு உதவாதவர்களுமாகி எங்களுக்கு நீங்க இலவசமாய் கட்டளையிட்டீங்க. அதை நினைத்து நன்றி அறிதல் உள்ள விதத்தோடு இந்த சமூகத்தில் நிற்கிறோம் தகப்பனே. அப்போ உடைய வார்த்தைக்காய் எதிர்நோக்கி நிற்கிறோம். நீங்க தயவாய் எங்களோடு கூட வெளிப்பட்டு எங்களோடு கூட பேசுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு வார காலத்தை நாங்கள் கடத்தி செல்வதற்கான மன்னா எங்களுக்கு இலவசமாய் நீங்க கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மன்னா எங்களை ஆற்றட்டும், இந்த மன்னா எங்களை தேற்றட்டும், இந்த மன்னா எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. இந்த மன்னா உண்மையிலே நாங்கள் இன்னும் நிலைத்து நிற்பதற்கான கிருபையை தரட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கு என்று ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அருமையான ஒரு வேத பகுதி இது. களிமண்ணானது குயவனுடைய கையில் எப்படி இருக்கிறதோ அதே போல நாம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோமா. இந்த செய்தியை நாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 செய்தி ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் எனக்கு திருப்தியே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான செய்திகள் தான். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு திருப்தியே இல்லாத ஒரு சூழ்நிலை. 4வது செய்தியாக இதை ப்ரிப்பேர் பண்ணேன் பாருங்க. தேவன் அருமையாய் பேசினார். எரேமியாவுக்கு உண்டான வசனம், முதல் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் என்ன சொல்றாராம்? நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ அப்படின்னு சொல்றாராம். அங்க என்ன நடக்குதுன்னா, குயவன் ஒரு பானையை அல்லது ஒரு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலை. யார் வரைகிறது? குயவன். என்ன வனைகிறார்? அவருக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தை வனைகிறார். ஏன் வனைகிறார்? அவருக்கு தேவைப்படுகிறது வனைகிறார். இதுதான் வனைகிறவர் தேவன். நம்மை வனைந்து கொண்டிருக்கிறார். ஏன் வனைந்து கொண்டிருக்கிறார்? நான் அவருக்கு தேவைப்படுகிறேன். நாம் எல்லாரும் அவருக்கு தேவைப்படுகிறோம். அதனால் அவர் நம்மை வனைந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வனைகிறார், உண்மைதான். அந்த மண்ணை மிதிச்சு அதை கையினால பிசைஞ்சு அதை தூக்கி அந்த திரிகையில வச்சுட்டு அதை ஒரு நல்ல பாத்திரமாய் வனைகிறது அப்படின்றது ஒரு லேசான காரியம் அல்ல. அந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நாம் எல்லாரும் இருக்கிறோம். அந்த மண்ணு தான் நம்ம. அந்த மண்ணாகிய நாம் மிதிப்படுறோம், அதை நல்லா பெணியப்படுறோம். திரிகையில வச்சு சுற்றி விடும்போது அதுக்கு தலையே சுத்தும் இல்லையா? நம்ம நிறைய இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போயிருப்போம். ராட்டினத்துல நிறைய பேர் நம்ம ஏறவே மாட்டோம். ஏன் கேட்டா தலை சுத்தம், வாந்தி வரும், தலை வலிக்கும், மயக்கம் போட்டுருவேன். இதெல்லாம் தான் நம்மளுடைய ரீசன். ஆனா பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை சுற்ற விடுறாராம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் சுத்த விடுறாருனா தலை வலிக்காது. அவர் சுற்ற விடுறாருனா நம்ம தலை சுத்தாது. அவர் சுத்த விடுறாருனா வாந்தி வராது, நம் தலையை நிமிர பண்ணுவதற்கு. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவர் திரிகையில அந்த மண்ணை என்ன பிசைஞ்சு வச்சு அப்பா மிதிதான் பட்டுரும், சரி அடுத்த சூழ்நிலை நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சா நல்ல பிணைவாரம். சரி இது கூட பரவாயில்ல அப்பா அப்படின்னு நினைச்சோன்னா தூக்கி திரிகையில தொம்முன்னு வைப்பாங்களாம். சரி இது கூட பரவாயில்ல அப்படின்னா சுற்ற விடுவாராம். எந்த நிலைக்கு நம்ம கடத்தப்படுறோம் பாருங்களேன். அது லேசான காரியம் இல்லை. எரேமியாக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாராம், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்றாரு. அப்படின்னா என்ன? உரிமையை எடுத்துக்கிறார் ஆண்டவர்.
நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மீது அவர் உரிமை எடுத்திருக்கிறார் இல்லையா? சில நேரங்களில் நம்ம வீடுகளில் இந்த சூழ்நிலையை அனுபவிப்பது உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு முடிவு எடுத்துருவோம். வீட்டில் எல்லாத்தையும் சொல்லாம ஒரு முடிவு எடுத்துருவோம், இல்லது எல்லாத்தையும் சொல்லாம ஒரு கேள்வியை கேட்டுருவோம். அப்ப கேட்பாங்க, இந்த உரிமை உனக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப இந்த உரிமை இந்த வீட்டுல எனக்கு இல்லையோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் குடும்பத்தார் யாருங்க? நான் தெரிந்து கொண்ட ஜனம். நான் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட பண்ணுவதற்காய் நான் தெரிந்து கொண்ட ஜனம். என்னை சேவிப்பதற்காக, என்னை நமஸ்கரிப்பதற்காக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தெரிந்தெடுத்த களிமண்ணிட்ட தான், செலக்ட் பண்ணி வச்ச களிமண்ணிட்ட தான் ஆண்டவர் கேட்கிறாரு, குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? உரிமையோட கேட்கிறார். உரிமையை எடுத்தவராய் கேள்வியோடு நம் முன்னாடி நிற்கிற ஒரு ஆண்டவரை நம்ம இங்க காண முடியும் அருமையானவர்களே. ஆனாலும் சொல்லுறாரு, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்க என் கையில இருக்கிறீங்க. இதை நம்ம பின்னாடி சிந்திப்போம் பாருங்க. களிமண் குயவன் கைக்குள்ளதான் இருக்கும். அந்த கைக்குள்ள இருந்து பானையா வனையப்படும். அந்த பானையா வனையப்படுவதற்கு நம்மை உபயோகமான பாத்திரமாய் வனையப்படுறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் கைக்குள்ள இருக்கிறீங்க. மிதிப்படுறது உண்மைதான், பெசையப்படுறது உண்மைதான், தூக்கி வீசப்படுகிற சூழ்நிலைகள் உண்மைதான், தலை சுற்றுறது மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற சூழ்நிலை உண்மைதான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க, என் கைக்குள்ளதான் இருக்கீங்க. குயவன் கைக்குள்ளதான் நாம எல்லாரும் இருக்கோம். அவருக்கு உபயோகமான பாத்திரமாய், அவருக்கு தேவையான பாத்திரமாய் அவர் வனைந்து எடுப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். ஏசாயா 64 அதனுடைய 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். களிமண் யாரு? நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அருமையானவர்களே, இதுதான் நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு தேவன் கட்டளை எடுக்கிற பாத்திரம் தான் இது. களிமண் யார் அப்படின்னா நாம் தான் அந்த களிமண். ஏன் எங்களை உருவாக்குறீங்க அப்படின்னா உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்குறீங்க. என்னுடைய தினசரி ஜெபத்துல இந்த ஜெபம் கண்டிப்பா இருக்கும். என்ன தெரியுமா? அப்பா, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம், விலை போகாத பாத்திரம், உபயோகம் இல்லாத பாத்திரம், தூக்கி வீசப்பட்ட பாத்திரம். ஆனாலும் ஆண்டவரை உம்முடைய கரத்துல உபயோகப்படுகிற பாத்திரம், உம்முடைய வீட்டில் அலங்கரிக்கப்படுகிற பாத்திரம், உமக்கு பிரயோஜனமா வச்சுக்கோங்க, எப்பவுமே எரிஞ்சிடாதீங்க அப்படின்றது டெய்லி என்னுடைய விண்ணப்பத்தின் இது ஒரு பகுதியா இருக்கும். அருமையானவர்களே, இந்த வசனம் எனக்கு கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னுடைய தினசரி விண்ணப்பம் இதுவா தான் இருக்கும். அப்ப இதை சிந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த பல காரியங்களை நாம் இங்க சிந்திக்க போகிறோம். ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் இல்லையா? இன்றைக்கான தலைப்பு, நீங்கள் களிமண், எனக்கு அதிகாரம் இல்லையா? இதுதான் தலைப்பு. நீங்கள் களிமண், நாம் எல்லாரும் களிமண், எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பகுதியில பார்க்கும்போது மிதியிட்டப்பட்ட களிமண், ஆனா அத கனத்துக்குரிய பாத்திரமாகவும்
அதை கனவீனப்படுத்துகிற ஒருவேளை பாத்திரமாவும் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் உரிமை உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. உரிமை என் பிதாவுக்கு மட்டும்தான் இருக்குது. உரிமை களிமண்ணாகிய என்னை தெரிந்தெடுத்த அந்த குயவனுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. செலக்ட் பண்ணி வைத்த களிமண்ணை நம்ம போய் ஈஸியா எடுத்துட முடியாது. குயவனுடைய பெர்மிஷன் இல்லாம அதை மிதிக்க முடியாது. குயவனுடைய பெர்மிஷன் இல்லாம அதை பெரிய முடியாது. அருமையானவர்களே, ஒருவேளை நான் சொல்றேன் பாருங்க, களிமண்ணானது குயவனுடைய கையில இருக்கும் போது அது எவ்விதமான சூழ்நிலையினுடாய் கடந்து சென்றாலும் அது யாருடைய கையில் இருக்குது என்றால் அது குயவனுடைய கையில தான் இருக்குமே தவிர மற்றவர்கள் அதை நின்று வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர அதை தொடக்கூட முடியாத. அருமையானவர்களே, என்னுடைய சூழ்நிலையை என்னை அடுத்திருக்கிறவர்கள் பார்த்து கொண்டு நிற்கதான் முடியும். ஒருவேளை அதை கனவீனம் நினைச்சு அதை கிண்டல் பண்ணலாம். கிறிஸ்துவை சார்ந்திருப்பதா இவளுக்கு இந்த நிலைமையா இந்த கேள்விகளை ஏற்படுத்தலாம். ஆனாலும் ஒரு நிச்சயம் உண்டு, குயவன் கையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்றப்பா அதை கனவீனப்படுத்தவும் அவருக்கு உரிமை உண்டு, அதை கனப்படுத்தவும் அவருக்கு உரிமை உண்டு. அருமையானவர்களே, குயவன் கையில இருக்கும் போது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. அது நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு பிசாசுக்கு உரிமை உண்டு. ஒருவேளை பிசாசு யோபு எல்லாவற்றையும் இழந்து நின்றது போல ஒருவேளை அவனுக்கு சந்தோஷமா இருக்கலாம். இழந்து நின்ற போது யோபுவினுடைய சூழ்நிலையை பார்த்து தேவன் யோபுவை மறந்து விட்டாரோ என்று அவன் சந்தோஷப்படுகிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் சொல்றாரு, என் கையில இருக்கும் போது நான் தான் வணைய முடியும். பிசாசு நின்று பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும். என்னை அடுத்தவர்கள் நின்று பார்த்து கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர என்னை தொடுவதற்கு கூட, என்னுடைய டிசைனை மாற்றுவதற்கும் கூட, நான் பானையோ குடமோ அது அவருக்கு தான் தெரியும். நான் பானை என்றால் நான் பானை தான், நான் குடம் என்றால் நான் குடம் தான். அந்த டிசைனை மாத்துறதுக்கு கூட கை வைக்க விட மாட்டார் ஆண்டவர். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல அருமையானவர்களே. ஆனா நான் இதை நிறைய அனுபவித்தவளாய், நிறைய உணர்ந்து கொண்டவளாய் இந்த இடத்துல வந்து நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பாதைகள் கடினமான பாதை, ஏளனமான பாதைகள், ஆனா கேள்வி கணைகள் வருகிற பாதைகளா இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒழுதான் சொல்லுவேன், அப்பா உங்க கரத்துல இருக்கிறேன், உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறேன், ஆனாலும் நீங்க வணைந்து இருப்பீங்க, நம்பிக்கையோட நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் ஓட்டி கொண்டிருக்கிறதான சூழ்நிலை. அருமையானவர்களே, இந்த இடத்துல அந்த குயவன் பாருங்களா, செலக்ட் பண்ணி தான் எடுப்பாரு களிமண்ணை. எல்லா களிமண்ணையும் வாங்கி வச்சிருக்க மாட்டாரு, விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறதான களிமண். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னு. இல்லைங்க, இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்ம இங்க வச்சிருக்கிறாரு. இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து நம்மை மீட்டெடுத்து இந்த இடத்துல வச்சிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை இங்கு கொண்டு வந்து விடவில்லை, ஏதோ ஒரு வியாதி என்னை இங்கு கொண்டு வந்து விடவில்லை, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை என்னை இங்கு கொண்டு வந்து விடவில்லை, ஏதோ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தவளாய் நான் இங்கு வந்து நிற்கவில்லை. நான் இங்கு நிற்பதற்கான ஒரு நோக்கம் உண்டு. களிமண்ணை கிரயம் கொடுத்து குயவன் வாங்கி வைத்திருப்பது போல நமக்காய் இரத்தத்தை சிந்தி நமக்காய் ஜீவனை கொடுத்து கிரயத்தை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, சும்மா இருக்கிற களிமண்ணை எல்லாம் யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. உபயோகம் இல்லாத களிமண்ணை ₹1 கூட அந்த களிமண் செலவாக்க மாட்டாரு. புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு களிமண் என்னுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனப்பட மாட்டான் என்று அவருக்கு தெரியுமானால் ₹1 கூட செலவு பண்ண மாட்டார். எவ்வளவு பாக்கியவான்கள் நாம் எல்லாரும், எவ்வளவு பாக்கியவான்கள். கிரயமாய் கொண்டிருக்கிறார்,
கிரயமாய் கொண்டிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கி அழகாய் பத்திரப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அந்த களிமண் வைக்கப்பட்டிருக்கிறதான இடத்துல அநேகம் பேர் நடந்து செல்லலாம், அநேகம் பேர் போனவங்க திரும்பி வரலாம். என்ன இந்த களிமண் நினைச்சிட்டு ஏன் என் பாதையில அடைச்சிருக்குதுன்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த குயவனுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த களிமண்ணால நான் என்ன செய்ய போகிறேன், இந்த களிமண்ணால ஒரு உபயோகமுள்ள பாத்திரம் அணியப்பட போகிறது என்பது அந்த கடவுளுக்கு இல்லது குயவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அதை மிதித்து கடந்து செல்லுகிற யாருக்குமே தெரியாது. அருமையானவர்களே, இதே சூழ்நிலையோடு குடும்பத்தில் அநேகர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். அநேகர் இருப்பீங்க. களிமண்ணை போல வர்றவங்க போறவங்க எல்லாம் மிதிக்கிறதான சூழ்நிலை. உன் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு லாபம் என்ன என்று கேட்கிறதான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையினுடாய் கடந்து செல்வீர்களானால் ஆண்டவர் ஒருவேளை உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு உரிமை இல்லையா, களிமண்ணாகிய உங்கள் மீது எனக்கு உரிமை இல்லையா என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, யாரிடத்துல கேட்டு செய்கிறாய் என்று நம்மிடத்துல ஒருத்தர் கேட்கும் போது எனக்கு உரிமை இல்லையா என்று அவர்களை நோக்கி நாம் கேட்பது இந்த உலகத்திலே உண்மையான சம்பவமானால் என்னை திரையும் கொடுத்து வாங்கி வைத்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத களிமண்ணாய் நான் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். உன் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான முதல் செய்தி, ஒழுங்குபடுத்தப்பட திரிகையில வைக்கிறார். எதுக்கு திரிகையில வைக்கிறார் தெரியுமா? ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு திரிகையில வைக்கிறார். இந்த களிமண் பார்த்தீங்கன்னா அது பெரிய படும்போதெல்லாம் வெயில்ல இருக்கும், வெளியில இருக்கும். அது உபயோகப்படுத்தப்படுற வரைக்கும் வெயிலோ மழையோ காற்றோ புயலோ எல்லாம் அது பாதிக்கப்படும். குயவன் வந்து மிதிக்கிறது அந்த வெயில்ல போட்டுதான் மிதிப்பாரு. நல்ல வீடு கட்டி எல்லாம் மிதிக்க மாட்டாரு. நல்லா மிதிச்சதுக்கு அப்புறம் கை போட்டு பெனையறதும் அங்கதான் நடக்கும். எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு போய் எங்க தெரியுமா வைப்பாரு? திரிகையில வைப்பாரு. அந்த திரிகை வெயில்ல இருக்காது. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெட், ஒரு வீடு உள்ள கொண்டு போய் தான் அதுல வைப்பார். அருமையானவர்களே, வெளியில மிதிப்படுகிறதான சூழ்நிலை ஓகே தான். ஆனா ஒன்று மட்டும் நாம ஞாபகம் வச்சிருக்கணும், ஒரு நாள் அது தூக்கி கொண்டு போய் வீட்டிற்குள் வைக்கப்படும். அதை வீட்டுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்கும்போது வர்றவங்க போனவங்க எல்லாம் மிதிச்சிருப்பாங்க. அதை திரிகையில வச்சதுக்கு அப்புறம் குயவனுக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கலாமே தவிர யாரும் அதை தொடக்கூட முடியாது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கான நேரம் அதுதான். மிதிப்பட்டாச்சு, அந்த திரிகையில வச்சுட்டு சுற்றி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அது ஏதோ ஒரு பாத்திரத்தை செய்வதற்காக அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனையா இருக்கட்டும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளுடைய வேலை இடங்களா இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அருமையானவர்களே, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒழுங்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்மை காண்கிறவர்கள் நம்மளுடைய சாட்சியை தான் பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்களா போய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவர்களா எதுவும் திருட மாட்டாங்க, கிறிஸ்தவங்களா தேவையில்லாததை பேச மாட்டாங்க. இந்த ஒழுங்கை பிற மக்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? ஆனா இந்த ஒழுங்கு நம்ம கிட்ட இருக்கா? ஆண்டவர் ஒழுங்குபடுத்துறாரு. முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வருவார் பாருங்களேன். அப்போ ஒரு அழகான வசனம் இருக்கு. யாத்ராகமும் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாம். யாத்ராகமும் 13வது அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார், ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார். அணி அணியாய்
புறப்பட்டு போனார்கள். ஒழுங்குபடுத்தப்படுகிறார்கள். எப்படி ஒழுங்குபடுத்தப்படுகிறார்களாம்? அணி அணி அணியாய் புறப்பட்டு போவதற்கு ஒழுங்குபடுத்தப்படுகிறார்களாம். இந்த பைபிளை படிக்கும்போது ஒரு செய்தி தெரியும். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போலான்னா வெறும் 11 நாட்கள் தான் போதும். 11 டேஸ். சரி விட்டுறலாம், கூடி போனா ஒரு 2 மாசம் வச்சுக்கோங்களேன், 2 மாசத்துல போயிடலாம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து 40 வருஷமா போனாங்களாம். நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஆண்டவர் நடத்தி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் 40 வருஷம் எடுத்திருக்கிறார் ஆண்டவர். எகிப்துல இருந்து புறப்பட்ட எல்லாரும் கானானுக்குள்ள போனாங்களா? இல்ல, ஒழுங்குபடுத்திட்டாரு. எத்தனையோ மக்கள் மறித்து போனாங்க, கொஞ்சம் ஜனங்கள் தான் கானான்ல போனாங்க. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் தெரிஞ்செடுத்துட்டாரு, பரம கானான தந்துருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தப்பான விஷயம். அருமையானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்ட லட்சம் மக்களுக்கும் கானான் ஒரு வாக்குத்தத்தமா தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் கானானை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நியாயம் செய்கிற தேவன். அவர் நியாயம் செய்து அவர்களை அணி அணியாய் ஒழுங்குபடுத்தி எடுத்தாராம். அநேகர் மாண்டு போனார்களாம். ஒழுங்குபடுத்தி சிலரை மாத்திரம் கானானை சுதந்திரிக்க பண்ணினார்கள். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இருக்கு அருமையானவர்களே. தெரிந்தெடுக்கப்பட்ட களிமண்ணாகிய நான் அநேக வாக்குத்தத்தங்களோடு நின்று கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, ஒழுங்குபடுத்தப்படலைன்னா கானானை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் அணி அணியாய் ஒழுங்குபடுத்தி புறப்பட பண்ணுவதற்கு தான் சுற்றி போக பண்ணினார் என்றார். 11 நாள் எங்க இருக்கு? 40 வருஷம் எங்க இருக்குது? பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆண்டவர் அணி அணியாய் புறப்பட பண்ணி வைத்து கானானை சுதந்திரிக்க சிலருக்கு கட்டளையிடுவாரானால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. கையில் உள்ள களிமண் தான் ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஒப்பு கொடுக்கணும். களிமண் குயவன் எப்படி வணைகிறாரோ அப்படி வணைகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் நம்மையும் அவர் வணைவதற்கு ஒப்பு கொடுக்கணும்ன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே. சிவந்த சமுத்திரத்தை கடப்பது லேசான காரியம் அல்ல. ஒழுங்காய் கடந்தார்கள். எரிகோவை கடப்பது லேசான காரியம் அல்ல, ஒழுங்காய் கடந்தார்கள். ஆனால் கானான் சிலருக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனம் யாருக்கு கொடுப்பாருன்னு பாருங்க. ஏசாயா 40 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை எடுத்து பாருங்க. இந்த சுதந்திரம் யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் இதெல்லாம் செய்த பிறகுதான் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படணும், மலையும் குன்றும் தாழ்த்தப்படணும், கோணலானவை செவ்வையாக்கணும், கரடு முரடான எல்லாம் சமமாகணும். இதெல்லாம் எப்ப ஆகுதோ அப்பதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அருமையானவர்களே, எப்போ ஒழுங்குபடுத்தப்படுறோமோ அப்போதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். பள்ளமா இருக்கிறேன் அப்படியே நான் இருப்பேன் அப்படின்னா ஒழுங்குபடுத்த முடியாது. மலையா இருக்கிறேன், குன்றா இருக்கிறேன், என்னுடைய படிப்பு மலையா இருக்கிறது, என்னுடைய பணபலம் குன்றா இருக்குது, அப்படிதான் இருப்பேன், சமம் ஆக மாட்டேன் அப்படின்னா ஒழுங்குபடுத்த முடியாது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கோம்னா இப்பவே சுதாரிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். உயர்வானதெல்லாம் தாழ்த்தப்படணும், தாழ்மையா இருக்கிறதெல்லாம் உயர்த்தமாக்கணும், கோணலா இருக்கிறதெல்லாம் செவ்வையாகப்படணும், கரடு முரடா இருக்கிறதெல்லாம் சமமாகணும். இதெல்லாம் சமமான பிறகுதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அருமையானவர்களே, இந்த ஒழுங்குபடுத்துறத வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா
யாக்கோபுடைய குமாரர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுடைய குமாரர்கள் எத்தனை பேர்? 12. வெரி குட். கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு யாக்கோபின் மூலமாய். இந்த யாக்கோபின் மூலமாய் கொடுத்தப்பட்ட இந்த கோத்திரங்கள் ஒரு காலத்துல பஞ்சத்துல அடிபட்டாங்க. ஆனா யோசேப்பு எகிப்துல இருந்தபோது அவன் ஆசீர்வாதமா இருந்தான். எகிப்துல பஞ்சம் கிடையாது. இந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்துக்கு, இந்த கோத்திர பிதாக்கள் எல்லாம் எகிப்துக்கு போய் கை நீட்டி நிக்கிறாங்க, காசு பணத்தோட போறாங்க. ஆனா யோசேப்பு, இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன், ஃபாஸ்டா போறேன். யோசேப்பு இதை அறிந்து கொண்டவர்களாய் முதல்ல தானியத்தையும் குடித்து விட்டு அவங்க கொண்டு வந்த பணப்பையையும் அதிலேயே போட்டு விட்டுறாரு, என்னுடைய சகோதரன் என்பதை தெரிந்து கொண்டவர்களாய். ஆனா மற்றவர்களுக்கு இது இவர்களுடைய சகோதரன் என்று அறியாமல் இருந்தார்கள். திரும்பவும் பஞ்சத்தால தங்களுடைய தானியெல்லாம் தீர்ந்த போது திரும்பவும் போறாங்களாம். போய் பயத்தோட நிக்கிறாங்களாம் யோசேப்புக்கு முன்னாடி. நாங்க இதுக்கு முன்னாடி தானியெல்லாம் கொண்டு வந்தோம், ஆனா நாங்க கொண்டு வந்த பணம் அதுக்குள்ளே இருந்துச்சு, எங்களை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு பயத்தோட போய் நிக்கிறாங்களாம். ஆனா இந்த நேரம் யோசேப்பு என்ன தெரியுமா பண்ணினாராம்? அவர்களுடைய ஒழுங்கின்படி, அவர்களுடைய வரிசையின்படி வரிசையா உட்கார வச்சு போஜனம் கொடுத்தாரு. அருமையானவர்களே, இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாகமம் புஸ்தகத்துல இதை நம்ம அழகாய் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய நாமங்களின்படி அப்படியே வரிசையாய் உட்கார வைத்தாராம். உட்கார வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமா, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா இருந்துதான். பார்த்துக்கோங்க, யாத்திராகமம் 43வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 33 மற்றும் 34வது வசனங்கள். யாத்திராகமம் 33, 34 படிக்கலாம். 33, 30 வசனம் மாறிச்சு. ஓகே, வசனம் மாறிச்சு. இந்த அவர்களுடைய நாமங்களின்படி, அவர்களுடைய வரிசையின்படி நேராய் உட்கார வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியே வரிசையா உட்கார வச்ச உடனே இந்த சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன் தெரியுமா? ஒழுங்கு படுத்தின பிறகு அவர்களுக்கு கிடைத்த ராஜ போஜனம் அப்படின்றது அது ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ போஜனமா இருந்ததாம். அந்த போஜனம் யோசேப்பின் முன்பு வைக்கப்பட்டிருந்ததாம். அதாவது யோசேப்பு இப்போ எகிப்தியனா இருக்கிறான். எபிரேயருக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதான ஒரு போஜனம் இல்லை. ஆனா எகிப்தியருக்கு ராஜ போஜனம். அந்த ராஜ போஜனம் எப்போது கிடைச்சுன்னா வரிசையின்படி ஒழுங்காய் உட்கார வைத்த போது அவர்களுக்கு கிடைத்ததாம். நமக்கு அருமையானவர்களே, நம்முடைய ராஜ போஜனம் தேவனுக்கு முன்பாய் இருக்கிறது. நாம் எப்போ ஒழுங்குபடுத்தப்படுகிறோமோ அந்த ராஜ போஜனத்தை உண்பதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராஜபோஜனமும் கிடைத்தது. யோசேப்புக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்த பங்கு எல்லாருக்கும் பங்கிடப்பட்டு கொடுத்தது, சமமாய் பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. எப்போ நம்ம ஒழுங்குபடுத்துறோமோ தேவனுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற நமக்கான பங்கு உடனே நமக்கு பங்கிடப்பட்டு கொடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை ஆனா கடைசியா உட்கார்ந்து இருந்தது யாரு? கடைசி குமாரன் யாரு? பென்யமீன். கடைசியா உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு 5 மடங்கு பங்கா. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஒழுங்காதான் இருக்கிறேன், ஆனா ஆசீர்வாதம் எனக்கு கடைசியா கிடைக்குது அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் கையில் உள்ள பங்கு எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும் போது ஒருவேளை ஆண்டவரை தாமதமா கடைசியா என்னுடைய பங்கு கிடைக்குதுன்னா 5 மடங்கு அதிகமா ஆண்டவர் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் எல்லாருமே. களிமண் மிதிக்கப்படுகிறது, ஆனாலும் ஆண்டவரை நான் ஒழுங்குபடுத்தப்பட்டுட்டேன், நான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன். தாமதமாகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 மடங்கு ஆசீர்வாதத்தை ஒழுங்குபடுத்தின பின்பு
கடைசியா கிடைக்குதுன்னா அது 5 மடங்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே. இந்த சூழ்நிலையினூடாய், களிமண்ணின் சூழ்நிலையினூடாய் கடந்து செல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் கடைசி பங்காய் உங்களுக்கு வைத்திருப்பாங்க. ஆனால் மகிழ்ச்சி அடைய பண்ணுங்க, மகிழ்ச்சி அடைய பண்ணுவோம். இந்த போஜனத்தை உண்டு அவர்களுக்கான பங்கை வாங்கின பின்பு மகிழ்ச்சியோடு கடந்து சென்றார்களாம். தேவனுக்கு முன்பாய் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற பங்கு நமக்கு கிடைக்குமானால் அது சாபத்தை அல்ல, அது சஞ்சலத்தை அல்ல, அது மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதத்தில் இன்னொரு இடத்துல ஒழுங்குபடுத்துவார் ஆண்டவர். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷிச்சப்ப எப்படி தெரியுமா சொன்னாராம்? 50 பேரா உட்காருங்கன்னு சொன்னாராம். ஒழுங்குபடுத்துறாரு, 50 பேரா உட்கார்ந்துருங்கன்னு. ஆனா முடிவு என்ன தெரியுமா? அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். ஒழுங்குபடுத்தப்படும் போது மகிழ்ச்சி எப்படி இருக்குதோ அதே போல அந்த வீட்டுல திருப்தி இருக்குங்க, அந்த வீட்டுல திருப்தி இருக்கும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஒன்றும் இல்லாதது போல இருக்கும், வெறுமையா இருக்கும், வாசல்கள் எல்லாம் அடைச்சது போல இருக்கும். ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா திருப்தியா இருக்கும் அருமையானவர்களே. கடந்த வாரத்துல என்னுடைய வாழ்க்கையில நடந்ததுயான ஒரு இது, இந்த பில்டிங் வந்து பட்டா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1,17,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ரொம்ப நாளா இதை பேசிட்டு இருக்கிறோம், ஆனா கையில காசே கிடையாது. ஜபத்துல தான் வச்சுட்டே இருந்தோம் அருமையானவர்களே. ரொம்ப நாளா ஜெபம் பண்றோம். அவர் கேட்டாரு, அவர் நினைச்சாரு உடனே காசு கிடைக்கும் போல இருக்கு. கடைசியில சொன்னாரு, சரி ஒரு 20,000 ரூபாய் எனக்கு இப்ப ரெடி பண்ணி கொடுங்க, நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. 20,000 ரூபாய் 3 வாரமா கேட்கிறாரு, எங்களால ரெடி பண்ண முடியவே இல்லை. எனக்கு ஒரு வைராக்கியம் என்னன்னா, கடன் வாங்கவே கூடாது, கடன் வாங்கினா அடைக்க முடியாது, அது வேற விஷயம். அதனால ஏசப்பா நான் கடன் வாங்கவே மாட்டேன், எனக்கு 20,000 ரூபாய் ரெடி பண்ணும். கிட்டத்தட்ட 21 நாள் பாருங்க, நாங்களும் பிரயாசப்படுறோம், நடக்கவே இல்லை. ஆனா என் தம்பிகிட்ட கடன் கேட்டேன், அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தேன், இனி கேட்கவே மாட்டேன் ஏசப்பா, நீங்க முடிஞ்சனா கொடுங்க, இல்லைன்னா விட்டுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 24 hours ப்ரேயர் வச்சிருந்தாரு. நாங்க எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணோம். பிள்ளைங்கள்ட்டையும் என்னோட ஒரு ரொம்ப நல்ல பழக்கம் என்னன்னா, எனக்கு என்ன தேவையோ அதை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லுவேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். நீங்க ஏன்னா குழந்தைங்களுடைய ஜெபம் அப்படின்றது ரொம்ப பலம் உள்ளது, ரொம்ப என்ன சொல்றது, அது சக்தி வாய்ந்தது. அதனால என்னுடைய தேவையெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு தேவை காசு 20,000 ரூபாய் வேணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 இல்ல 3 நாள்ல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கவே இல்லை. ஆனா தேவன் கொடுப்பதற்கு கிருபை செய்தார். இதுதாங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லா வாசலும் அடைபட்டுச்சு, ஆனாலும் ஒரு திருப்தியை தேவன் கட்டளையிட்டார். இதை நாங்கள் குடும்பமாய் அனுபவிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இதுதான் இழந்து நிற்கிற சூழ்நிலை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, என்ன பண்றது அப்பான்னு கலங்கி நிற்கிற சூழ்நிலை. இந்த சர்ச்சில் எல்லாத்தையும் நான் சொன்னேன், ஆண்டிகிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. மாதவி சிஸ்டர், ராஜி சிஸ்டர், ஐயாலாம் இதற்காக ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை, ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர். நமக்கு திருப்தியே இல்லைனாலும் ஆண்டவர் திருப்திப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அருமையானவர்களை. தேவைகளை அறிந்தவராய் கரெக்டா என்ன தேவையோ அதை மட்டும்தான் தந்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம், இது ஃபுல்லா கடன் இல்லாம தேவன் செய்வதற்கு கிருபை பண்ணுவார் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் அருமையானவர்களை. ஒழுங்கப்படுத்தப்படுறோம்னா, நம்மளை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, களிமண்ணை போல மிதிக்கப்பட விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் மகிழ்ச்சி அடைய பண்ணுவார், திருப்தியாக்குவார். மகிழ்ச்சி அடைய பண்ணுவார், திருப்தியாக்குவார். 2வது காரியம் என்ன தெரியுமா? சார்ந்திருக்க பண்றாராம். இந்த களிமண்ணை சார்ந்திருக்க பண்றாராம். அந்த திரிகையில எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், களிமண் கூட அந்த 2 கையையும் குயவன் அப்படியே வச்சிருப்பார். பார்த்திருக்கீங்களா?
ஒரு கை இல்ல, ரெண்டு கையும் விட்டு கொடுத்துட்டோம்னா ஆண்டவருடைய இரண்டு கைகளும் அந்த களிமண் கூடவே இருக்கும், சார்ந்து இருக்க பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் 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 கொஞ்சமா எழும்புறத பார்க்க முடியும். அருமையானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமா எழும்புறத பார்க்க முடியும். அதுதான் சார்ந்து இருப்போம். அப்படின்னா உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த களிமண் சின்னதா தான் இருக்கும், ஆனா பாத்திரமாக பெருசா எழும்புறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் தேவனில சார்ந்து இருக்கிறது. விட்டு கொடுக்கப்பட்ட நம்ம அவரிடத்துல சார்ந்து இருக்கும் போது களிமண் எழும்புவது போல கொஞ்சம் 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 கொஞ்சமாய் நாம் இந்த உலகத்துல எழும்புவோம் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, ஒரு அழகான பாடல் உண்டு. இந்த மண்ணு அவர் கையில போனதுக்கு அப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஏன் தெரியுமா? கருத்துக்குள் சாத்தானும் ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். இப்ப நான் இருக்கிறது அவருடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்குள்ள சார்ந்து இருக்கணும், அவருக்குள்ள சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கும்போது மட்டும்தான் களிமண் உயரும். அவர் கரங்களுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் களிமண் உயரும். அருமையானவர்களை, டைம் ஆனதுனால சீக்கிரம் முடிக்கிறேன். நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். டைம் ஆனதுனால நான் அதை சீக்கிரம் முடித்து கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்குதுன்னா அது ஒரு நம்பிக்கையை தரும். ஆண்டவருடைய கரம் என் மீது இருக்குதுன்னா அது ஒரு ஐஸ்வர்யத்தை தரும், அது விசுவாசத்தை பலப்படுத்தும். நான் எழுந்து நிற்பேன், நான் சொல்லிப்பேன், நான் பிரயோஜனப்படுவேன், பலருக்கு உபயோகமான பாத்திரமாக இருப்பேன் என்ற ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை அந்த கரத்துக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு எடுக்க முடியுமே தவிர கரத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னா முடியாது, உடைக்கப்பட்டுட்டோம்னா முடியாத. அருமையானவர்களே, அவரோடு சார்ந்து இருக்கும்போது, அவர் கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும்போது எல்லாமே பெருசா முடியும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன துண்டு கூட வெளியே வராது. குயமன் கையில இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு கூட வெளியே விசிறி அடிக்காது. அதை சுற்றி விடும்போது அது அவ்வளோ ஃபாஸ்டா சுத்துங்க, ஆனா ஒரு சின்ன துண்டு கூட வெளியே வராது. அதுதான் ஆண்டவருடைய கிரியை. கொஞ்சம் கூட சிதறடிக்கப்பட மாட்டோம், கொஞ்சம் கூட துன்புறுத்தப்பட மாட்டோம். அவர் கையில இருக்கும்போது அவர் அழகா வளைஞ்செடுப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்மை சுற்றுறார்னா உபயோகப்படுத்தப்படுவதற்காக. அது ஒரு பாத்திரமாய், அது ஒரு குடமாய், அதை ஒரு பானையாய் அவர் வனைந்து எடுக்கிறார்னா அதை கண்டிப்பா உபயோகப்படுத்துவார், கண்டிப்பா உபயோகப்படுத்துவார். அதை பண்ணிட்டே இருக்கும்போது சில நேரங்கள்ல அந்த டிசைன்ல வராது, பார்த்திருக்கீங்களா? டிசைன்ல வராதவன உடனே அவர் அப்படியே விட்டுருவாரா? கிடையாது. திரும்ப பழைய ஷேப்பு கொண்டு வந்து திரும்பவும் கரங்களுக்குள்ள வைத்து திரும்பவும் வரைந்து மேலே எடுத்து அவர் என்னவா டிசைன் பண்றாரோ அப்படி டிசைன் பண்ணி எடுத்து உபயோகப்படுத்துவார். அதுதான் குயவனுடைய வேலை. இந்த மண் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தூக்கி எந்த குயவனும் வீசுறத நம்ம பார்த்திருக்கவே முடியாது. கொஞ்சம் டிசைன் மாறிட்டாலும், கொஞ்சம் நொறுக்கப்பட்டுட்டாலும், கொஞ்சம் உபயோகம் இல்லாம போயிட்டாலும் திரும்பவும் எடுத்து வைத்து உபயோகமுள்ள பாத்திரமாய் நம்மை உபயோகப்படுத்துவதற்காய் தேவன் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த குயவன் வெளியில மட்டும் கையை வைக்கிறது இல்லை, உள்ளேயும் கையை விட்டு நல்ல டிசைன் பண்ணுவார். வெளி தோற்றத்துல மட்டும் இல்லை, நம்மளுடைய கிரியையில மாற்றங்கள் வேண்டும் என்றால் தேவனுடைய கரம் நமக்குள்ளாய் பாய்ந்து செல்லும்.
அவர் சிந்தின ரத்தம் நமக்குள்ளாய் பாய்ந்து சென்று நம்மளுடைய கிரியைகளை, நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, செயல்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படினாலும் சரி, கையை வெளியே வச்சோ கையை உள்ள வச்சோ உபயோகப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா தேவன் நாம் எல்லாரையும் உபயோகப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நொறுக்கப்படுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே சில பாத்திரங்கள் நான் அப்ப யோசிச்சேன், வணிகிறீங்க ஓகே தான், சில பாத்திரங்கள் நொறுக்கப்படுறதே, வனைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் அது வேஸ்டா போகும், நொறுங்குண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்பமானது பிற்கப்படும் போது, ஆண்டவர் அன்னைக்கு அப்பத்தை பந்தியில பிட்டார் இல்லையா, அதை பிற்கப்படும் போது 12 பேருக்கு பிரயோஜனப்பட்டுச்சான். என்ன ஒரு இது இல்லை, உடையும் போது, பானை உடையும் போது, அப்பா ஒருவேளை நீங்க வனைஞ்சு டிசைன் பண்ணி எடுத்துட்டீங்க, திரும்ப நான் உடைஞ்சிட்டேன்னா உன்னை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவேன். ஒரு பானை உன்னை டிசைன் பண்ணி எடுத்துட்டாருன்னா என் சர்ச்சில் பிரயோஜனப்படும், என் வீட்டில் பிரயோஜனப்படும், எங்க அந்த பானை இருக்குதோ அங்க நாங்க பிரயோஜனப்படும். உடைக்கப்பட்டுட்டீங்கன்னா தேசத்துல எழுப்பி நிற்பீங்க, தேசத்துல எழுப்பி நிற்பீங்க. பிற்கப்பட்ட அப்பம் 12 பேருக்கு பிரயோஜனப்பட்டுச்சான். அவர் நம்மளுக்காய் வேதம் சொல்லுகிறது நொறுக்கப்பட்டாராம். எதுக்கு தெரியுமா? மனுக்குலத்தை மீட்பதற்கு அவர் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மனுக்குலத்தை மீட்பதற்கு. அருமையானவர்களே, நம்ம இப்ப எப்படி இருக்கணும்னு, எப்படி நீங்க டிசைன் பண்ணணும்னு நீங்க ஒப்பு கொடுத்துக்கோங்க. பானையா இருக்கீங்களா, இல்ல உடைச்சு போய் அநேகருக்கு பிரயோஜனப்பட போறீங்களான்னு தெரியாது. ஆனா அதை டிசைன் பண்றது குயவன் கையில இருக்குது. விட்டு கொடுத்துருங்க. கல்லான இறுதி இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்துருங்க, அவர் டிசைன் பண்ணட்டும். அப்பா எங்களை நாங்க விட்டு கொடுத்துடுறோம், நீங்க டிசைன் பண்ணுங்க. நொறுக்குறீங்களா, நொறுக்குங்க, அநேகருக்கு பிரயோஜனப்படும். நம்ம நினைக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கை நொறுக்கப்படும் போதெல்லாம் வெளியில நின்று பார்க்கிற நமக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒரு நாள்ல அந்த நொறுக்கப்பட்ட பாத்திரம் இதே சூழ்நிலையினூடாய் கடந்து சென்ற லட்சங்களுக்கு பிரயோஜனப்படும், லட்சங்களுக்கு பிரயோஜனப்படும். எத்தனை பேர் தான் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் எங்களை வழிநடத்துகிற, என்னை வழிநடத்துகிற அநேகர் சாட்சிகளை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நொறுக்கப்பட்ட சூழ்நிலையினூடாய் அவர்கள் கடந்து சென்றிருப்பாங்க. ஆண்டி நிறைய வாட்டி சர்ச்சில் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, நொறுக்கப்படுறதான சூழ்நிலையை சொல்லுவாங்க. அவங்களுக்காக வர்ற ஏளனங்கள், நிந்தனைகள், பேச்சுகள் எல்லாத்தையும் வீட்டில் சொல்லி சங்கடப்படுவாங்க. அப்படி சொல்லும்போது கடைசியா சொல்லுவாங்க, நொறுக்கப்படுறேன், ஆனா இதனுடைய பலன் உண்டு, ஒரு நாள் உண்டு அப்படின்பாங்க. ஆனா சர்ச்சில் அவங்க அதிகமா சொன்னதில்லை. அப்படின்னு உடைச்சு போய், நொந்து போய், ஏளனங்கள், நிந்தனைகள், மக்களுடைய பேச்சுகள், கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் இல்லாம நிக்கிறேன். ஆனா சொல்லுவாங்க, நொறுக்கப்பட்டு தான் இருக்கிறேன், பதில் இல்லாம தான் நிக்கிறேன், ஆனா இதற்கு ஒரு நாள் பதில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதுதான் உபயோகப்படுது. நொறுக்கப்பட்ட பாத்திரம் அது பலருக்கு உபயோகப்படும். அந்த நொறுக்கப்பட்ட பாத்திரம் ஒரு வீட்டுல போய் இருக்கும் போது, அதே சூழ்நிலை அந்த வீட்டுல போகும்போது, சூழ்நிலை வீட்டுல போகும்போது இந்த பாத்திரம் பிரயோஜனப்படுமா? பாருங்க, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை உடைஞ்சிட்டீங்கன்னா அநேகருக்கு பிரயோஜனப்படுவீங்க. இவன் கையில் உள்ள களிமண்ணா இருக்கிறோம், விட்டு கொடுத்துருவோம் அவருக்கு. அவர் வனையட்டும், அவர் உடைக்கட்டும், அவர் உருவாக்கட்டும், அவர் ஒழுங்குபடுத்தட்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாதமையானவர்களே. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அபரிவிதமான காரியங்களை செய்வார் என்பதில், தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜிஹெச்சுக்கு போய் பாருங்க, நம்ம எடுக்கிறோம் ஒரு மூச்சு, அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஜிஹெச்சில் போய் 10 நிமிஷம் நின்று பாருங்கங்க, நீங்க பிரிஸ்கா நடக்கிறீங்க எல்லாம் அதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். ஜிஹெச்சில் போய் 10 நிமிஷம் நில்லுங்க, உங்க கை செய்தில்ல வேலை. இதை எத்தனையோ பேரால செய்ய முடியலன்னு தெரியும்.
எத்தனையோ பேருக்கு கை இல்லைன்னு தெரியும், எத்தனையோ பேருக்கு கால்கள் அள்ளியே இருக்குன்னு தெரியும். என் கண்களால பார்த்துருக்கிறேன். ஒரு 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 இதுல பாத்தீங்கன்னா, அப்பா உங்ககிட்ட நான் இவ்வளோ நாளா கேட்டுட்டே இருக்கிறேனே, எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் பார்க்கிறதான காரியம், கால் அப்படியே முட்டுக்கு கீழே அள்ளி வீல் சேர்ல எடுத்துட்டு போறாங்க. புழு புழுவா தொழியுதுங்க அவங்க புண்ணுல இருந்து. ஆண்டவர் என் கண் காண செய்தார். நீ சொல்றல்ல ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு, நீ நடக்கிறல்ல பிரிஸ்கா, இது நான் கொடுத்த பிச்சை. நீ மூச்சு விடுற இல்ல, இது நான் கொடுத்த பிச்சை. நீ நல்ல ருசியா சாப்பிடுற இல்ல, நான் கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவர் என் தலையில தட்டி சொன்னார். அருமையானவர்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் தேவன் எனக்கு ஒண்ணும் செய்யல. இதை விட மூச்சை விட எதை செய்யணும் தெரியல. களிமண்ணா இருப்போம், அவர் வனைந்தெடுப்பார். களிமண்ணா இருப்போம், அவர் வனைந்தெடுப்பார். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.